அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கம் நம்ம பார்க்க போறது இதை செய்து வந்தாலே போதும் செல்வம் பல மடங்கு பெருகும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம சேமிக்கிற அளவுக்கு அது மிகப்பெரிய சவாலா அமையுது. காரணம், நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசும் கூட கையில நிக்கிறது இல்ல. அதே போல நம்ம நினைத்த அமௌண்ட் அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியல. சில எளிய பரிகார முறைகள் இருக்குது. இதுல நாங்க கொடுக்கக்கூடிய பரிகார முறைகள் அனைத்தும் நீங்க பண்ணுங்கிற அவசியம் இல்ல. உங்களால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு அதிகமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணும்போது உங்களோட மாற்றங்கள் விரைவில் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை. அதாவது இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கே உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காம தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய இந்த முறைகள் பாத்தீங்கன்னா காலங்காலமாவே பயன்படுத்தி வரக்கூடிய முறை. அதிலும் நார்த் இந்தியால இந்த முறைகள் அனைவருமே கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. நமக்கும் நல்ல வருமானம் வரும். மார்வாடிகள் பண்ணக்கூடிய சில வழிமுறைகள் எப்பயுமே சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வழிமுறைகள் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, லவங்க பட்டையை பொடி செஞ்சு கொஞ்சம் எடுத்து ஒரு பச்சை கலர் துணியில மடித்து பச்சை கலர் நூலாலேயே அதை கட்டணும். பச்சை கலருக்கு எப்பயுமே ஆகர்ஷண சக்தி இருக்கு, அதான் காரணம். அதை மணி பர்ஸ்ல அல்லது உங்களோட சட்டை பையில எப்பயுமே வைக்கிற மாதிரி பாருங்க. இப்படி பண்ணும்போதும் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். செல்வ வளம் பெருகி நிலைக்கிறதுக்கு பசுமையான வெற்றிலை ஒன்ற எந்த ஒரு நல்ல காரியங்கள், அதாவது பண சம்பந்தமான காரியங்களுக்கு போன்ற செல்லும் போது உங்க கூடயே வச்சுக்கோங்க. இது பண வருவாய உங்களுக்கு பல வழியில பெருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது நிலக்கரி. நிலக்கரி பாத்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. சில பேருக்கு அது கஷ்டம். எனக்கு ஊட்டியில கிடைச்சது. அது போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிலக்கரி உங்க நண்பர்கள் யாராவது சொல்லி வாங்குங்க. நிலக்கரி மிகவும் சக்தி வாய்ந்த தன ஆகர்ஷண சக்தி உடையது. அதை ஒரு சின்ன துண்டு எடுத்து எப்போதுமே உங்க கூட வைத்துட்டே இருங்க. இது செல்வ வளம் பெருகி நிலைக்கிறதுக்கு முக்கியமான ஒன்றாவே இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க அந்த காலத்து உள்ள மனிதர்கள் பாத்தீங்கன்னா பணத்தை நம்ம மாதிரி மடிச்சு வைக்க மாட்டாங்க. அவங்க பணத்தை சுருட்டி தான் வைப்பாங்க. பணத்தை நம்ம எப்பவுமே சுருளா சொல்லும் போது அந்த பண சுழற்சி உண்டாகிட்டே இருக்கும். அதனால செல்வம் பெறுகிற மாதிரி இருக்கும். உங்களோட பணப்பை, பணப்பெட்டி, முடிஞ்சளவுக்கு பர்சன் கூட பணத்தை சுத்தி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பணம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி கண்டிப்பா எனக்கு நடந்தது, நிலக்கரி என்று இதுவும். அதனால இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் தாளாவது பர்ஸ்ல சுத்தி வைங்க. உங்க பர்ஸ்ல எப்பயுமே பணம் இருந்துட்டே இருக்கும். என்னைக்காவது உங்களுக்கு பணம் இல்லைன்னு நினைச்சு நீங்க பார்க்கும்போதும் கூட ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எதிரையும் நீங்க பணம் வச்சிருப்பீங்க. அனுபவ உண்மை. அடுத்தது, நீங்க ஏதாவது ஒரு நாணயத்தை உங்களோட 2 கையில பிடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான மனதார வேண்டிட்டு அந்த காசுகளை சேமிச்சு வைங்க. தினந்தோறும் இது போல பண்ணணும். மாத கடைசியில அந்த நாணயங்களை வாழைப்பழத்தை வாங்கி பசுமாட்டுக்கு தானமா கொடுத்துருங்க. செல்வ வளம் உங்களுக்கு எப்பயுமே நிலைத்து இருக்கிறதுக்கு பணத்தின செலவிட்டாலும் செலவுக்கு முன்னாடி கையில எடுத்து அதை நேரம் நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா லட்சமாக திரும்பி வா வசி வசி அப்படின்னு 5 முறை சொல்லிட்டு நீங்க அந்த பணத்தை செலவு பண்ற மாதிரி பாருங்க. இது போல பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் நம்ம கிட்டே வர மாதிரி இருக்கும். அடுத்தது மிகவும் முக்கியமான காரியம், பண சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும் போது ஒரு எலுமிச்சை பழத்தை உன்னை கையில் எடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி அப்படின்னு 6 முறை உச்சரிச்சுட்டு அந்த எலுமிச்சோளத்தை உங்களோட கொண்டு போனீங்கன்னா நீங்க செல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றில அமைகிற மாதிரி இருக்கும். செல்வ வளம் பெருகிய நிலைக்கிறதுக்கு மாத சம்பளமா இருந்தாலும் சரி, சுயமா தொழில் பண்றவங்க, வியாபாரம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் உங்களோட வருவாயில முதல் செலவாக உப்பு, மல்லிகைப்பூ இந்த 2மே வாங்கி வைக்கிறது உங்களுக்கு பணத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கட்டுக்குள் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல அந்த பீரோவா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட பணப்பெட்டியா எதுவா இருந்தாலும் அதுல தென்மேற்கு மூலை எதுன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைப்பூ தினமும் போட்டுட்டு வாங்க. நல்ல வாசனை மற்றும் இது மகாலட்சுமிக்கு பிடிச்சது. இதனால பணம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். செல்வ வளம் நிலைக்கிறதுக்கு பெரிய தொகை, அதாவது நீங்க கொஞ்சம் பெரிய அளவு ஏதாவது ஒரு தொகையை நீங்க கையாளும் போது 6 வெற்றிலை 3 பாக்கு அதோட சேர்த்து வைங்க. இப்படி வைக்கும் போது உங்களுக்கு அந்த பணம் அதிகரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றுல திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு, இது உங்க வீடு இல்லாட்டி கடை எங்க இருந்தாலும் வைக்கலாம். சாம்பிராணி புகை காட்டிட்டு வர்றப்ப பண விஷயம் சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு நன்மையில முடிகிற மாதிரி இருக்கும். அதே போல செல்வம் நிலைக்கிறதுக்கு குழந்தைகள் வளரும் போது விழக்கூடிய முதல் பல்ல
பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. அது போல இருக்கக்கூடிய பால் பல்லை ஏதாவது ஒன்றை உங்களோட பணப்பையில வைத்தாலும் செல்வம் பெருகும். வடகிழக்கு மூலையில குடிக்கும் நீரை வைத்து அதுல எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்கணும். தொடர்ந்து 2 மாதங்கள் செஞ்சுட்டு வந்தாவே பண பற்றாக்குறை நீங்க செல்வம் குளிக்கும். செல்வம் பெருகி நிலைக்கிறதுக்கு கல்லுப்பை வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்களை எல்லா மூலைகளும் போட்டு வைத்தாலும் தீய சக்திகள் அந்த இடத்துட்டு போகும். இதனாலே செல்வம் பெறுகிற மாதிரி இருக்கும். இப்ப சொன்ன இந்த வழிமுறைகள் உங்களால எவ்வளவு அதிகமாக கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவு கடைபிடிச்சிட்டு வாங்க. முழு நம்பிக்கையோட கண்டிப்பா மாற்றம் தெரியும். பண்ண உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா தொடர்ந்து பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கே தெரிகிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.